பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதல்வர்களால் இந்த மாமன்றத்திலே கொண்டு வந்திருக்கின்ற 2 தீர்மானங்கள் மீது நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். 2 தீர்மானங்களில் ஒன்று ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுக்கின்ற முயற்சி. மெல்ல மெதுவாக ஜனநாயகத்தின் குரலொலியை நெரிக்கிற காரியத்தை மத்திய அரசு ஈடுபடுகிறது என்பதை முன்னெச்சரிக்கையாகவே ஒரு தீர்மானத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பெயர் இருப்பதை சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானம். இரண்டாவது, 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை செய்வதன் மூலம் நம்முடைய உரிமைகளை மத்திய அரசு பறித்துக் கொள்வதற்கு உண்டு என்பதற்காக அந்த உரிமையை காப்பதற்காக ஒரு தீர்மானம். ஆக ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானம், நம்முடைய உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கு ஒரு தீர்மானம். இந்த 2 தீர்மானங்களை இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் தீர்மானமாக படித்து காட்டியிருக்கிறார். இந்த 2 தீர்மானத்தின் மீது பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், 2வது முறையாக நான் இந்த 2 தீர்மானங்கள் மீது பேசுகிறேன். அது எப்படி 2வது முறை வரும் என்று கேட்டால், தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் 2 தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். ஒன்று, இந்திய ஜனநாயகத்தை குரல்வழியை கறக்கின்ற காரியம் ஒன்று அந்த காலத்தில் நடந்தது. எமர்ஜென்சியை கொண்டு வந்து அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அதன் மீது நான் பேசியிருக்கிறேன். உரிமையை பறிப்பதற்காக மத்திய சர்க்கார் பல திட்டங்களை கொண்டு வந்த பொழுது மாநில உரிமைகளை காப்பதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை இந்த மன்றத்திலே கொண்டு வந்த பொழுது அதிலேயும் நான் பேசியிருக்கிறேன். எனவே அவருடைய அடிச்சோடை ஒட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் அதே முறையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கும் நம்முடைய மாநில உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கும் 2 தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய தளவாய் சுந்தரம் பேசுகிற பொழுது கொஞ்சம் கால காப்பதம் கொடுத்து சிலதற்கெல்லாம் பக்குவம் எல்லாம் சொன்னார். ஒத்துக்கொள்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லவர்களுக்கு அதான் நல்லவர்களாக தான் புரியும். ஆனால் யூனிஃபார்மில் ஸ்கோல் போடுறது, ஒரே தேர்தல், ஒரே படம், அப்புறம் ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே இப்படி போறோம் கிட்ட செல்லாது. ஆகியனால ஏதோ நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கீங்க, நான் தலையிடல, பரவாயில்ல, விட்டு பார்க்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.